சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரத்யேக அருங்காட்சியகம் ஒன்று பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. மாநில அரசு முன்னெடுத்துள்ள இந்த அருங்காட்சியகத்தின் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். உடலில் குறைகள் இல்லாத பலரும் வீடுகளில் பல சிரமங்களை சந்தித்து வரும் நிலையில் மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். அவர்களுக்கு உதவும் வகையில் பல முன்னெடுப்புகளை மாநில அரசு செய்து வருகிறது. முன்னேற்றத்திற்கு உடலில் உள்ள குறைகள் தடையல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் வாழ்ந்து வரும் மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்களின் நலத்துறை சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது அனைத்து சாத்தியம் என்ற அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் சென்னை மெரினா கடற்கரைக்கு நேர் எதிர்புறம் அமைந்துள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையரக அலுவலகத்தில் அமைந்துள்ளது. இந்த அருங்காட்சியகம் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களும் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை இயங்கும். மாநில அரசால் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அருங்காட்சியகத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி தங்கள் வீடுகளில் எந்த தடையும் இல்லாமல் சக்கர நாற்காலியில் உலாவர முடியும் என்ற வகையில் பொருட்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 21 வகையான பாதிப்புகள் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த அருங்காட்சியகத்தை சுற்றி பார்க்க முடியும். கதவுகளின் தடையில்லாமல் வரவேற்பறை முதல் சமையலறை கழிவறை வரை செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தடுப்புகளும் தடைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கான இடமாக இந்த வீடு அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ரொம்ப உள்ள போகாது. ஏன் உள்ள போகாதுன்னா ஏந்திரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். வயதானவங்களுக்கும் எங்களை மாதிரி ஆட்களில் உட்கார வச்சு டபுள் வெயிட் போட்டு தூக்காம ஈஸியாக தூக்கலாம். இங்கே சமைக்கக்கூடிய எல்லாமே எங்களுக்கு எட்டுற மாதிரி ஈஸியாக மேடத்தை பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா 3 வகையான ஹைட்டு பண்ணியிருக்காங்க. சமையல் கட்டு இதுக்கு ஒரு ஹைட்டு, டைனிங் டேபிளுக்கு ஒரு ஹைட்டு, வெஜிடபிள் கட்டருக்கு ஒரு ஹைட். மாற்றுத்திறனாளிகள் யாரின் உதவியும் இன்றி சக்கர நாற்காலியில் அமர்ந்து தாங்களாகவே புத்தகங்கள் படிப்பது, வீட்டிற்குள்ளேயே விளையாடும் விளையாட்டுகளை விளையாடுவது, டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. டிஃப்ரெண்ட் கலர்ஸா மட்டும் இல்ல, பட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸாவும் இருக்கு. ஸோ பார்க்க முடியாதவங்களாலையும் இந்த கேமை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டைஸை பார்த்தீங்கன்னா இது லைக் ப்ரெஸ், ரோல் அண்ட் ரிலீஸுங்கிற மாதிரி. ஸோ அவங்க எல்லாமே டச் பண்ணிக்கலாம். ஸோ ஐடியாலஜி என்னன்னா ஒரு சம்மன் அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிறப்ப அவங்களால ஸ்டில் உலகத்தை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இது பாத்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் எல்லாம் சொல்லுவாங்க. யாராவது மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு பீப் சவுண்ட்ல இண்டிகேட் பண்ணும். இதெல்லாம் இது போன்ற எல்லா வசதிகளையும் எல்லா மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளிலும் உருவாக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் என்கிறார்கள் இந்த துறை அலுவலர்கள். சின்னஞ்சிறிய வீடாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்தில் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சின்னஞ்சிறிய தடைகளை நீக்கிவிட்டால் அவர்களும் நம்மை போல் நகர்வலம் வர முடியும் என்பதற்கு இந்த வீடு ஒரு சாட்சி. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் செல்வகுமார்.